வணக்கம். உங்கள் வீட்டு ரோஜா செடி தொடர்ந்து பூக்கணுன்னா நாமளும் தொடர்ந்து பராமரிப்புகள் செய்யணுங்க. அந்த வகையில் பூத்து முடிந்த செடிகளை கட் பண்ணி சென்ற வாரம் ஒரு வீடியோ போட்டேன். அதன் பிறகு செடிகளில் துளிர் வந்திருக்குங்க. அதையும் நாம் பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் என்ன உரம் கொடுக்கலான்றதையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி அழகாக கட் பண்ண இடத்துல எல்லா இடத்துலையுமே துளிர்கள் வந்திருக்கு பாருங்கள். இப்படி தாங்க நமக்கு துளிர்கள் வரணும். அப்போ தான் செடி நல்லா வளரும். வளர்ந்த பிறகு தான் நமக்கு பூக்கள் கிடைக்கும். ஆரம்ப ஸ்டேஜில் சின்ன சின்ன துளிர்களாக தான் இருக்கும். அடுத்த வாரத்தில் இன்னும் இந்த துளிர்கள் வளர்ந்து மொட்டுக்களே வைக்க ஆரம்பிச்சிரும். இந்த ஸ்டேஜில் நாம் இன்னும் அதற்கு ஒரு உரம் தரும் வகையில் NPK 1261-0 கொடுக்க போகிறோம். மேக்ரோ நியூட்ரியன்ட், மைக்ரோ நியூட்ரியன்ட்டு 2 வகை இருக்குங்க நம்ம செடிகளுக்கு கொடுக்கறது. பேரூட்டச்சத்து, நுண்ணூட்டச்சத்து. இதில் பேரூட்டச்சத்தான NPKவை நம்ம கொடுக்குறோம். இப்படி எல்லா செடிகளுக்குமே செடியின் அளவை பொறுத்து 1 ஸ்பூனோ அல்லது அரை ஸ்பூனோ நீங்கள் கொடுத்துடலாம். சின்ன செடிக்கு அரை ஸ்பூன் கொடுக்கலாம். ஆனால் ஸ்ப்ரே பண்ணும் பொழுது இன்னும் குறைவான அளவில் நாம் ஸ்ப்ரே பண்ணணும். நான் இன்றைக்கி மண்ணுக்கு மட்டும்தாங்க கொடுத்துருக்குறேன். இப்படி செடிகளின் மேலே தெளிக்கிறத விட மண்ணுக்கு கொடுக்கும் பொழுது இன்னும் நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும். மண்ணை கிளறி விட்டு இந்த உரத்தை மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொடுத்துடலாம். இப்படி கொடுக்கும் பொழுது இன்னும் அடுத்த வாரத்திலேயே நாம் இப்போ பார்த்த துளிர்கள் மேலும் நன்கு வளர்ச்சி அடைந்து நல்ல செழிப்பான நிலைக்கு வரும். அதற்காகவே இந்த செடியை நாம் பாதுகாக்கும் வகையில் இந்த உரத்தை கொடுக்குறோம். எல்லா ரோஜா செடிகளுக்குமே நான் கொடுத்துட்டேன் பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டு ரோஜா செடிகளுக்கு இந்த NPK உரத்தை நீங்கள் கொடுக்கலாம். மைக்ரோ நியூட்ரியன்ட் என்பது நுண்ணூட்டச்சத்து. இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். அடுத்தடுத்த வாரத்தில் கொஞ்சம் இடைவெளி விட்டு செய்யலாம். ரோஜா செடிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க எந்த வகை செடியாக இருந்தாலும் இந்த NPK கொடுக்கலாம். காய்கறி செடிகளை தவிர நான் எல்லா செடிகளுக்குமே இன்றைக்கி நான் கொடுக்குறேன். மீன் அமிலம், பஞ்சகவ்யா இவற்றை கொடுக்கலாம். இந்த அக்டோபர் மாதத்திலிருந்து நமக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி வரைக்குமே. அதற்கு பிறகு தான் நம்ம செடிகளில் கொஞ்சம் பூக்களின் எண்ணிக்கை குறையும். ஆக இந்த நேரத்திலே நாம் சரியான நேரத்தில் இந்த உரங்களை கொடுத்து நம்ம காப்பாற்றலாம். நிறைய பூக்களையும் பார்க்கலாம். நாம் எதிர்பார்த்து வாங்கிய இந்த ரோஜா செடிகள் எல்லாமே பூத்துரும். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரோஜா செடிகளுக்கு 10 நாட்களுக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு உரம் கொடுக்கலாம். கம்போஸ்டாக இருக்கலாம், அல்லது சாண எருவாக இருக்கலாம், மண்புழு உரமாக இருக்கலாம், NPK All-19 சொல்லக்கூடிய அந்த உரமாகவும் இருக்கலாம். இந்த செடிகளுக்கு நான் NPK 1261-0 கொடுக்க காரணம், இப்போது செடிகளில் தளிர்கள் அதிகமாக வேணும், கிளைகள் அதிகமாக வேணும். அதற்கான உரமாக தான் இந்த NPK 1261 இருக்குது. All-19 கொடுக்கும் பொழுது பூக்கவும் செய்யும். நான் அடுத்தடுத்து கொடுக்கும் பொழுது பூக்களுக்கான உரம் கொடுக்கலாம். இந்த நேரத்தில் வளர்ச்சிக்கு மட்டுமே நம்ம கொடுத்துருக்குறோம். இப்படி கொடுத்துட்டு தண்ணீர் கொடுத்துருங்க. அதிக அளவில் உரங்கள் சேர்க்க வேண்டாம். தேவையான அளவு மட்டும் கொடுங்க, போதும். இப்படி அழகான பூக்கள் நமக்கு கிடச்சிரும். உங்கள் வீட்டு ரோஜா செடிகளை கண்டிப்பாக இந்த சீசனில் கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விட்டால் மட்டும்தான் நமக்கு அடுத்தடுத்து துளிர்கள் வரும், செடி வளரும். அப்படியே இருந்ததுன்னா நமக்கு அதிக பூக்களை நம்ம பார்க்க முடியாது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த உரத்தை முயற்சி செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நிறைய வீடியோக்கள், ரோஜா வளர்ப்பு தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கொடுக்குறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமையை போற்றுவோம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். அனைவருக்கும் நன்றி.